ஹாய் ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் Esprit. இன்றைக்கி வீடியோ உண்மையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. நம்ம யூஸ்வலாக வந்து நோட் பேடில் பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். பட் பைத்தானை வச்சு நோட் பேடையே க்ரியேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, டேரெக்டாக நம்ம அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சில மாடியூல்ஸ் தேவை. ஸோ என்ன மாடியூல்னாக்கா Tkinter தான் நமக்கு தேவை. இம்போர்ட் Tkinter as tk. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் யாராவது காமிச்சிது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து பிப் இன்ஸ்டால் Tkinter அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னாக்கா டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எரர் காட்டாது. ஃப்ரம் Tkinter இம்போர்ட் ஃபைல் டயலாக். ஓகே, இப்போ நான் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் Notepad அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கு பேராமீட்டர் அசைன் பண்ண போகிறேன். def weight. ஸோ இதுக்குள்ளார ஆல்ரெடி செல்ஃப்னு இருக்குது, நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். கம்மா போட்டு மாஸ்டர்னு போட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா செல்ஃப் டாட் மாஸ்டர். ஸோ இந்த செல்ஃப்ன்றது வந்து பேராமீட்டர், இந்த மாஸ்டர்ன்றது வேரியபிள், ஈக்குவல் டு மாஸ்டர். இந்த மாஸ்டர் வந்து பேராமீட்டர். ஸோ இது வந்து வேரியபிள், இது வந்து பேராமீட்டர். கீழே மாஸ்டர் டாட் டைட்டில். உள்ளக்குள்ளே வந்து டைட்டில் நீங்கள் நோட் பேட்னு கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் பேர் போட்டு நோட் பேட்னு கொடுக்குறீங்களா, அது உங்கள் இஷ்டம். நான் வந்து Esprit நோட் பேட்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் விஜெட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் விஜெட்னாக்கா நம்ம டைப் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஏரியாவை க்ரியேட் பண்ண போகிறோம். செல்ஃப் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு tk டாட் டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து t கேப்ஸில் இருக்கும். இதுக்குள்ளார மாஸ்டர் கமா ஃபாண்ட் ஈக்குவல் டு. ஸோ இப்போ நம்ம வந்து எந்த ஃபாண்ட்டு வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டைம்ஸ் நியூ ரோமனு, ஏரியலு, உங்களுக்கு என்ன ஃபாண்ட் இது வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏரியல்னு கொடுக்குறேன். கமா இங்கே வந்து ஃபாண்ட்டோட சைஸ், ஸோ நான் 14ன்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே செல்ஃபு மாஸ்டர் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, நீங்கள் வேறு நேம் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோ தூரம் வந்து நமக்கு டெக்ஸ்ட் ஸ்பேஸ் வரணும், அந்த ஒயிட் கலரில் வந்து இருக்குள்ள டைப் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டைப் பண்ண போகிறோம். செல்ஃப் டாட் டெக்ஸ்ட் டாட் பேக். இதுக்குள்ளார எக்ஸ்பேண்ட் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இங்கே எக்ஸ்பேண்ட் ஈக்குவல் டு ட்ரூ போடல அப்படின்னாக்கா பாதி மட்டும் தான் தெரியும், நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சாலும். கமா ஃபில் ஈக்குவல் டு டிக்கி போத். ஓகே, இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் ஏரியாவை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெனு பார் க்ரியேட் பண்ணலாம். செல்ஃப் டாட் மெனு பார் ஈக்குவல் டு tk டாட் மெனு. இதுக்குள்ளார மாஸ்டர். ஓகே, இது மேலே பார்த்த மாதிரி தான் செல்ஃப் பேராமீட்டர், மெனு பார்ன்றது வேரியபிள். ஓகேவா? செல்ஃப் டாட் ஃபைல் மெனு ஈக்குவல் டு tk டாட் மெனு. இதுக்குள்ளார செல்ஃப் டாட் மெனு பார் கமா டியர் ஆஃப் 0. ஓகே, இப்போ மெனு பார் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ மெனு பாருக்குள்ளே என்னென்ன இருக்கும்? ஃபைல். அந்த ஃபைலுக்குள்ளே வந்து நியூவு, ஓப்பனு, சேவர்ஸு, எக்ஸிட்டு, அதே மாதிரி வந்து எடிட்னு இருக்கும். எடிட்டில் என்ன இருக்கும்? கட்டு, காப்பி, பேஸ்ட்டு. ஸோ ஒரு பேசிக்கான நோட் பேடில் இது தான் இருக்கும். நம்ம இதை தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செல்ஃப் டாட் ஃபைல் மெனு. இந்த இடத்துல கமெண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் கமெண்ட். இந்த ஆட் கமெண்ட்குள்ளே லேபிள். அந்த லேபிளுக்கு வந்து நம்ம நேம் கொடுக்குறோம், நியூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜஸ்ட்டு வந்து நேம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நியூனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்லலை. கமெண்ட் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் நியூ ஃபைல். ஓகே, இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஓப்பனுக்கும் பண்ண போகிறோம், இதே மாதிரி தான் நம்ம வந்து சேவுக்கும் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட், அகெயின் பேஸ்ட். ஸோ இப்போ இங்கே ஜஸ்ட்டு வந்து நான் ஓப்பன் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் தான் மாற்ற போகிறேன். ஓப்பன் சேவ். அதே மாதிரி இங்கே வந்து நியூக்கு பதிலாக ஓப்பன் சேவ். ஓகே, இப்போ நார்மலாக நியூ, ஓப்பன், சேவ் அப்படிலாம் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் அப்படின்ற ஒரு பட்டனும் இருக்கும். அந்த கேப் எப்படி விடுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். செல்ஃப் டாட் ஃபைல் மெனு டாட் ஆட் செப்பரேட்டர். ஸோ இப்போ வந்து சின்னதாக ஒரு கேப் வந்திருக்கும், ஒரு லைன் மாதிரி. இப்போ திருப்பி வந்து மேலே காப்பி பண்ணாலும் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த லேபிள் இருக்கிற இடத்துல வந்து எக்ஸிட், கமெண்டில் வந்து மாஸ்டர் டாட் குவிட்.
நியூவு, ஓப்பனு, சேவு, எக்ஸிட் இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் எங்கே போய் நம்ம கிளிக் பண்ணணும்? ஃபைல்னு மேலே ஒன்று காமிச்சா தானே கிளிக் பண்ணணும். அதுக்கான கோடை நம்ம இன்னும் எழுதலை. ஸோ கீழே என்ன பண்ணலாம், செல்ஃப் டாட் மெனு பார் டாட் ஆட் கேஸ்கேட் இதுக்குள்ளார லேபிள் ஈக்குவல் டு இதில் வந்து ஃபைல்னு கொடுக்குறேன், கம்மா மெனு ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ஃபைல் மெனு. ஓகே, இப்போ ஃபைல்னு மேலே ஒன்று காமிக்கும், அதை கிளிக் பண்ணாக்கா நியூ, ஓப்பன், சேவ், எக்ஸிட் இதெல்லாமே காமிக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எடிட்டுக்கும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, சேம் இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி, இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் ஃபைல் மெனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், எடிட் மெனு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லைனை காப்பி பண்ணுறேன், கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எடிட் மெனு, இந்த லேபிள்குள்ளே கட், இதில் செல்ஃப் பக்கத்தில் வெறும் கட், அவ்வளோதான். புதுசாக நம்மளுக்கு ஒரு கோட் கிடச்சிச்சு. இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ என்டர், பேஸ்ட்டு, ஓகே, கட்டு, காப்பி, பேஸ்ட் 3 தடவை காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த இதில் வந்து லேபிள் மட்டும் மாற்றிடலாம். இந்த லேபிளில் காப்பின்னு போடலாம், காப்பி, அதுக்கப்புறம் இந்த இதில் பேஸ்ட், அதே மாதிரி இந்த இடத்துல டாட்க்கு அப்புறம் காப்பி, டாட்க்கு அப்புறம் பேஸ்ட். சேம் இதுக்குமே நம்ம எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டோம். எடிட்டுன்ற மெனுவே நம்ம க்ரியேட் பண்ணலை. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே என்ன பண்ணமோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபைலுக்கு பதிலாக ஜஸ்ட் எடிட் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல எடிட் மெனு. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மெனு பாரை நம்ம டிஸ்பிளே பண்ணணும். மெனு பாரை க்ரியேட் பண்ணியாச்சு, அதை ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்கு மாஸ்டர் டாட் கான்ஃபிக் இதுக்குள்ளார மெனு ஈக்குவல் டு செல்ஃப் டாட் மெனு பார். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நியூ ஃபைல், ஓப்பன் ஃபைல், சேவ் அப்படி சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. நியூ ஃபைல் கொடுத்தாக்கா என்ன வரணும், ஓப்பன் ஃபைல் கொடுத்தாக்கா என்ன வரணும், சேவ் ஃபைல் கொடுத்தாக்கா என்ன வரணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு நியூ ஃபைல் பார்க்கலாம். டெஃப் ஈக்குவல் டு நியூ ஃபைல் இதுக்குள்ளார செல்ஃப். நியூ ஃபைல்லாம் என்ன, ஆல்ரெடி நம்ம எதாவது டைப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நியூவாக வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து காமிக்கும். ஸோ நம்ம அதுதான் சொல்ல போகிறோம். செல்ஃப் டாட் டெக்ஸ்ட் டெலீட் இதுக்குள்ளார 1.0 கமா டிகே டாட் எண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து நியூ ஃபைலுக்கு வந்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஓப்பன் ஃபைல், சேவ் ஃபைல் ரெண்டுத்துக்கும் கொடுக்க போகிறோம். ஓப்பன் ஃபைல்னாக்கா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகி எந்த ஃபைல் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை கேட்கணும். ஸோ அதுக்கு தான் கோட் பண்ண போகிறோம். டெஃப் ஓப்பன் ஃபைல் இதுக்குள்ளார செல்ஃப் ஃபைல் நேம் ஈக்குவல் டு ஃபைல் டயலாக். ஸோ இதுக்கு வந்து டாட் வச்சு ஆஸ்க் ஓப்பன் ஃபைல்னு கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இஃப் ஃபைல் நேம் வித் ஓப்பன் ஃபைல் நேம் கம்மா ரீட் ஆர்னா ரீட் ஆஸ் ஃபைல். ஸோ அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். கண்டென்ட் ஈக்குவல் டு ஃபைல் டாட் ரீட். ஓகே, இப்போ ஃபைல் நேமை கிளிக் பண்ணிட்டோம், ஃபைலில் வந்து ரீட் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த நோட் பேடில் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து நிறைய டைப் பண்ணி வச்சுருப்போம்ல, ஸோ அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல போகிறோம். செல்ஃப் டாட் டெக்ஸ்ட் டாட் டெலீட் இதுக்குள்ளார 1.0 இது டபுள் கோட்ஸில் வரணும், கமா டிகே டாட் எண்ட். இதுக்கப்புறம் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணியிருப்போம்ல, அந்த ஃபைலை நம்ம ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். அதான் இப்போ சொல்ல போகிறோம். செல்ஃப் டாட் டெக்ஸ்ட் டாட் இன்சர்ட் இதுக்குள்ளார டிகே டாட் எண்ட் கமா கண்டென்ட்ஸ். ஸோ இந்த கண்டென்ட் தான் வந்து இங்கே ஓப்பன் பண்ண ஃபைலை நம்ம எடிட் பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஃபைலை. இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம். டெஃப் சேவ் ஃபைல் இதுக்குள்ளார செல்ஃப். இப்போ வந்து ஃபைல் நேம் கொடுக்க போகிறோம். ஃபைல் நேம் ஈக்குவல் டு ஃபைல் டயலாக் டாட் ஃபைல் நேமை கேளு அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து ஆஸ்க் சேவ் ஃபைல் நேம் இதுக்குள்ளார டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் எப்பயுமே எனக்கு டிஎக்ஸ்டியில் வேணும். டிஎக்ஸ்டினா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள டாட் டிஎக்ஸ்டி இஃப் ஃபைல் நேம் வித் ஓப்பன் உள்ளுக்குள்ள வந்து ஃபைல் நேம், ஆமாம் மேலே நம்ம ரீட்னு கொடுத்துருந்தோம்ல, இங்கே வந்து ரைட்.
as file. ஸோ இப்போ வந்து ஃபைல் நேம் ரைட் பண்ணுறதுக்கான கோட் அங்கே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஃபைல் டாட் ரைட் இதுக்குள்ளார செல்ஃப் டாட் டெக்ஸ்ட் டாட் கெட் இதுக்குள்ளார டபுள் கோட்ஸ்குள்ளே 1.0 கமா tk.n. ஓகே, இப்போ ஃபைலில் வந்து நியூ ஃபைலு ஓப்பனு சேவ் இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக கோட் பண்ணிட்டோம். இப்போ எடிட்டில் வந்து கட் காப்பி பேஸ்ட்டுக்கு கோட் எழுத போகிறோம். அது ரொம்ப சிம்பிள். டெஃப் கட் உள்ளே வந்து செல்ஃப் டாட் டெக்ஸ்ட் டாட் ஈவன் ஜென்ரேட் இதுக்குள்ளார டபுள் கோட்ஸ்குள்ளே 2 லெஸ் தென் சிம்பிள் போட்டு கட், அப்புறம் 2 கிரேட்டர் தென் சிம்பிள் போடுங்க. 2 லெஸ் தென் 2 கிரேட்டர் தென் நடுவில் கட்னு போடுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி அடுத்த லைனுக்கு பேஸ்ட் பண்ணணும். திருப்பி அடுத்த லைன். ஸோ இப்போ வந்து இந்த கட்டுன்ற இடத்துல ஜஸ்ட் காப்பின்னு கொடுக்கலாம். இங்கே வந்து பேஸ்ட், மறுபடியும் இதுக்குள்ளார காப்பி, இந்த இடத்துல பேஸ்ட். ஸோ நான் இப்போ வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. டெஸ்ட் ஈக்குவல் டு tk இது கீழே வந்து Esprit Notepad ஈக்குவல் டு Notepad உள்ளே வந்து டெஸ்ட், திருப்பியும் டெஸ்ட் டாட் மெயின் லூப். ஸோ க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அது ஓப்பன்லேயே இருக்கும். ஓகே, கோடிங் பார்ட்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு டைம் கோடெல்லாம் செக் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இந்த நியூ ஃபைல் வந்து ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலைன்னா நம்ம இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கோட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதை வந்து இந்த லைன் கிட்ட வந்து இதை மூவ் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகே, வேறு எதுவும் எரர் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரன் கொடுக்குறேன். ஓகே, ரன் கொடுத்தவொடனே நமக்கு வந்து நோட்பேட் வந்துச்சு. எஸ்பிரிட் நோட்பேட் அப்படின்ற நேமில் வந்திருக்கு. நம்ம எதாவது டைப் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் எஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன். டைப்பும் ஆகுது. ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஃபைலுக்கு போவோம். ஃபைலுக்கு போயிட்டு சேவ்னு கொடுப்போம். ஸோ சேவ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஃபைல் நேம் கேட்குது. நான் இதில் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்து சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆகிடுச்சு. சரி, சேவ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம சேவ் பண்ண அந்த டெஸ்ட்டுன்ற ஃபைல் இங்கே வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து இப்போ மைக்ரோசாஃப்டோட நோட்பேட். ஸோ நம்ம சேவ் பண்ணது சேவ் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஓப்பன்னு கொடுக்குறேன். ஓகே, என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. சூப்பர், இதுவும் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நான் நியூன்னு கொடுக்குறேன். நியூன்னு கொடுத்த உடனே எனக்கு புதுசாக ஒரு டாக்குமெண்ட் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இது எக்ஸிட் கொடுக்குறேன். எக்ஸிட் கொடுத்த உடனே வெளியே போயிடுச்சு. ஓகே, திருப்பி நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இந்த தாட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் காப்பி பேஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கட். ஓகே, கட் ஆகுது. பேஸ்ட்னு கொடுக்குறேன். பேஸ்ட்டும் ஆகுது. காப்பி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பேஸ்ட் பண்ணுறேன். காப்பியும் எனக்கு ஆகுது. ஓகே, நம்ம ஈஸியாக வந்து ஒரு நோட்பேடே பில்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வேறு ஏதாவது பில்ட் பண்ணணுன்னாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு டவுட்ஸு இல்லை வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.